Hi guys, ethical hacking course day 1 first intro பார்ப்போம். எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேக்கிங் சொல்லாமல் எத்திக்கல் ஹேக்கிங் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் லெவலில் இல்லை ஒரு கம்பெனி சைடில் வரும்போது நீங்கள் வந்து ஹேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹேக்கிங்னு வெறுமனே சொன்னீங்கன்னா அது திருடுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? எத்திக்கல்னு சேர்க்கும் போது நெறிமுறைகளுக்கு உட்பட்டது, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு இருக்கும். அதாவது அனுமதிக்கப்பட்ட ப்ராசஸ் மட்டும் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க, ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி எத்திக்கல் அப்படின்னு கூட சேர்த்துப்பாங்க. எத்திக்கல்னா ஒரு சட்டப்பூர்வம் வந்து என்ன இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் செய்வோம், சட்டத்துக்கு புறமான வேலையை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் எத்திக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஹேக்கிங் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங்னா என்னென்னா அன்அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் எந்த ஒரு அதிகாரமே இல்லாமல் ஒருத்தவங்களோட கம்ப்யூட்டரையோ ஒரு டிவைஸையோ ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸை வந்து சம்திங் ஏதோ ஒரு டிவைஸை வந்து நீங்கள் வந்து திருடுறது, அதில் இருக்க டேட்டாஸ் வந்து பார்க்கறது, எடுக்கிறது, அதை வந்து மாடிஃபை பண்ணுறது, அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லும் போது என்னென்னா அவங்களோட அனுமதியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்களோட வெப்சைட்டில் வந்து சம்திங் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, ஒரு பக் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் ஏதோ ஒரு பக்ஸ் இருக்குது, அந்த பக்ஸை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் பர்மிஷனும் கொடுக்குறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் அனுமதி கொடுத்து வாங்குறாங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் சம்திங் ஏதோ ஒரு பக்ஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பக்ஸை வச்சு அதை ஃபுல்லாகவே நான் அவங்களோட அனுமதி இல்லாமல், அவங்களோட அதிகாரமே இல்லாமல், அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் அவங்களோட வெப்சைட்டை வந்து நான் அனலைஸ் பண்ணுறேன். தட்ஸ் மீன்ஸ் அவங்க வெப்சைட்டில் என்ன பக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பக்ஸ் மூலமாக அவங்களோட டேட்டாவை எடுக்கிறேன், மாடிஃபை பண்ணுறேன், இல்லை அந்த வெப்சைட்டையும் நான் வந்து க்ளாப்ஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஹேக்கிங் சொல்லலாம். பர்மிஷன் கொடுத்து பண்ணீங்கன்னா, பர்மிஷன் கேட்டு கொடுத்து பண்ணீங்கன்னா அது வந்து எத்திக்கல் ஹேக்கிங். பர்மிஷனே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா எத்திக்கல் ஹேக்கிங் தான் பண்ணணும். நம்ம சொல்லி தரத்தும் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் தான் ஃபுல்லி. ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. தென் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ சிலபஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் பேசிக்ஸ், வாட் இஸ் ஹேக்கிங், ஹேக்கிங்னா என்ன டைப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு எப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன திறமை நம்மக்கிட்ட இருக்கணும் ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருக்கணும்னா அப்படின்னு, நெக்ஸ்ட் ஹேக்கிங்க்கு என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் மாடலை வந்து நம்ம பேசிக்ஸில் வந்து பார்ப்போம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் ஹேக்கிங் ஆல்ரெடி சொன்னதான். ஹேக்கிங்னா ஒரு அன்அத்தாரிட்டிஸ், அதாவது அவரோட நாலேஜ் இல்லாமல் அவரோட கம்ப்யூட்டர்லேயோ அவரோட டிவைஸ்லேயோ அவரோட ஃபோன்லேயோ சம்திங் அவரோட ரவுட்டோ அவங்க சர்வரோ அவங்க வெப்சைட்லேயோ போய் அவங்க டேட்டா வந்து பார்க்கறது, திருடுறது, கலெக்ட் பண்ணுறது, டம்ப் பண்ணுறது, இல்லை மாடிஃபை பண்ணுறது, இல்லை அதையே அழிச்சிறது, டேமேஜ் பண்ணுறது அவங்க ஃபைலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவ்வளோதான் ஹேக்கிங்கோட மீனிங். அடுத்த டாபிக் போகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டைப்ஸ், அதாவது ஹேக்கிங்கோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஹேக்கிங்கோட டைப்ஸும் இருக்குது, ஹேக்கரோட டைப்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கரோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஹேக்கரோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் ஆனால் மெயினாக பார்க்குறது இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஒயிட் ஹேட் ஹேக்கர். ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படின்னா என்னென்னா, தட்ஸ் மீன்ஸ் ஒரு கம்பெனி லெவலில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் என்ன, அந்த கம்பெனி வந்து அவங்கள வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் என்ன, இந்த பக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் வேறு எந்த ஒரு ஹேக்கரும் எங்களோட கம்பெனியை வந்து ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்மிஷனோட அவங்க வெப்சைட்டை வந்து என்னென்ன பக்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் ஹேக்கர் வந்து இதை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சரி பண்ணி வைப்பாங்க. சப்போஸ் யாராவது ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணாலும் இவங்க வந்து அவங்கள தடுத்துருவாங்க, ஹேக் பண்ணாத மாதிரி. ஸோ அதுக்கெலாம் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நல்லது பண்ணுவாங்க ஒயிட் ஹேட் ஹேக்கர்னா. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேட் ஹேக்கர். பிளாக் ஹேட் ஹேக்கர்னா கேட்டவங்க பிளாக். ஓகேவா? எப்படின்னா ஒரு அத்தாரிட்டிஸ் இல்லாமல் எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் நிறைய பேர் வந்து காசு கொடுத்து பண்ண வைப்பாங்க. தட்ஸ் மீன்ஸ் என்ன, இப்போ நல்லா ப்ரொமோட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் ஒரு வெப்சைட். ஓகேவா? நல்லா இருந்த ஒரு ப்ரொமோட் ஆன வெப்சைட்டை விட இன்னொரு புதுசாக இப்போ தான் வந்திருக்கும். இப்போ ஆப்ஸே எடுத்துக்கலாம். ஆப்ஸ் எடுத்தால் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே டாப்பில் இருக்கிற ஒரு ஆப்ஸு திடீர்னு ஒரு புது ஆப் வந்ததுனால டவுன் ஆகிடும். அந்த ஆப்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த டவுனான கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் கிட்ட காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்து அவங்கள்ட்ட வந்து கொலாப்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு டவுன் ஆகிடும்ல. இப்போ சர்வர் வந்து பிளாக் ஆகிடுச்சு, அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகலை, இப்போ நாட் எரர் அப்படின்னு வந்துச்சுன்னா யூசர்ஸ்க்குலாம் என்ன ஆகும், என்ன இது ஒர்க்கே ஆகலை, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அந்த டைம்ஸில் வர யூசர்ஸோட டைமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வராது, டவுன் ஆகிடும் மார்க்கெட்டிங் ரேட்டிங். அப்போது நார்மலாக இவங்களுக்கு இருந்தது என்ன ஆகும், அப்பில் ஆகிடும். ஏன்னா இவங்களுக்கு ஒர்க்கிங்கில் இருக்குல்ல, ஸோ அப்பில் ஆகிடும். இந்த மாதிரி காசு கொடுத்து பண்ண வைப்பாங்க. தட்ஸ் மீன்ஸ் நல்லா ஓடுற கடையை வந்து ஸ்டாப் பண்ண வச்சுட்டு
இவங்களோட கடையை வந்து அப் பண்ணிப்பாங்க. இதான் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு வாங்கிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய் எதனா ஒன்று பண்ணி விட்ருவாங்க. யூசர்ஸால் லாகின் பண்ண முடியாத மாதிரி, இல்லை பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகாத மாதிரி, இல்லை எதனா ஒன்று பண்ணி விட்ருவாங்க. தட்ஸ் மீன்ஸ் எதனா ஒரு எஃபெக்ட் வந்து அதில் பண்ணி விட்டுருவாங்க. தட்ஸ் மீன்ஸ் யூசரால் யூஸ் பண்ண முடியாத மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேஸ்புக்னு எடுத்துக்கலாமே. இப்போ ஃபேஸ்புக் உங்களால் யூஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபேஸ்புக் லாகின் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் அப்படி இருந்தால் பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் இதே ப்ராப்ளமாக இருந்தால் இந்த என்ன ஆகும், யூசர்ஸ் வந்து லாகின் பண்ண மாட்டாங்க, லாக் அவுட் பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. வேற எதனா ஒரு ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ஆட்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பேனர் ஆட்ஸ்லாம் கொடுப்போம். தென் வந்து உங்களோட டேட்டாவெல்லாம் நாங்கள் ரீட் பண்ணுவோம், எடுப்போம், படிப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் தருவோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாரும் டெலிகிராம் பக்கம் ஓடிட்டாங்க. கரெக்டாக டெலிகிராம் வந்து ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இப்படி போகும்போது வாட்ஸ்அப்